ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு சூப்பரான ஒரு புதிய சர்வீஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சி மூலமாக உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. You can get your bank statement easily. Visit nearest CSC center to give your financial statement அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுப்பீங்க. அது இருக்கிறதா இருந்தால் ஒன்று நெட் பேங்கிங் தேவைப்படும், அல்லது டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு தான் எடுக்க முடியும். பட் இப்போ சிஎஸ்சி மூலமாக எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எடுக்கிறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது csc.finduit.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கான சிஎஸ்சி உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ரெக்வஸ்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்கல்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு செலக்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட். ஸோ எந்த மாதிரி பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் வச்சுருந்தாலும் சரி எல்லா பேங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க் எது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பீரியட் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும், கடந்த 3 மாதத்து வேணுமா, 6 மாதத்து வேணுமா, 12 மந்த் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ரிப்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபின்றாகும். அதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லாம் காமிக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். 50 ரூபாய் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் சிஎஸ்சி வேலட்லேருந்து 16 ரூபாய் அமௌண்ட் பிடிப்பாங்க. மீதி இருக்க அமௌண்ட் உங்களுக்கு கமிஷன்ஸாக கிடைச்சிடும். ஸோ 50 ரூபா நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிசிப்ட் நம்ம அந்த ரிசிப்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேபி 1 டே ஆகலாம், அல்லது பார்த்தா 1 ஹவர் ஆகலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கான ரிசிப்டை பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சேம் நீங்கள் இதே வெப்சைட் போய் லாகின் பண்ணி டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் காட்டும். அதை வச்சு உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுப்பதற்கான ஒரு ஆப்ஷனை சிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுப்பதற்கு பேங்க்கில் போயிட்டு லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். பட் 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே டவுன்லோட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், பிரிண்ட் அவுட்டுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு மட்டும் 50 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.